அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். பேரவையில் என்ன நடக்கிறது? கூடுதல் தகவல்கள். வணக்கம். கூட்டல் கழித்தல் கணக்கு சம்பந்தமாக பேரவையில் நடந்த அரசியல் சுவாரஸ்யம் தான் இன்றைக்கு பலருடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்லணும். என்ன கூட்டல் கழித்தல் கணக்கு? அமைச்சர் தங்கம் தென்னரசும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க அப்படின்னா, நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேரவையில பேசும்போது 20 லட்சம் மாணவர்களுக்கு 2000 கோடியில லேப்டாப் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா 10,000 ரூபாய்க்கு எப்படி தரமான லேப்டாப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதற்கு தான் இன்றைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளிச்சு பேசினாரு. அப்போ 20,000 ரூபாய் மதிப்பீட்டுல தரமான லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் தங்கம் தென்னரசு இன்றைக்கு பேரவையில சொல்லியிருந்தாரு. அப்போ தங்கம் தென்னரசு பேசும்போது சில கூட்டல் கழித்தல் கணக்க சொன்னாரு. அதாவது மடிக்கணினி விஷயத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் கவனக்குறைவா இருந்துட்டாரு. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சம்பந்தமா பேசும்போது மடியில சில கணம் இருக்கு, மடியில கணம் இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் கணக்க அதிமுகவினர் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிற ரீதியில சில தகவல்களை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன் வச்சிருந்தாரு. குறிப்பா அதிமுகவினுடைய கூட்டல் கழித்தல் கணக்க வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னொருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிங்கிற வகையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருந்தாரு. இதற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேரவையில பதிலளிச்சு பேசினாரு. குறிப்பா அதிமுகவினுடைய கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம், எங்களுடைய தலைவர் வலிமையான ஒரு தலைவராக அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், எனவே எந்த கூட்டல் கழித்தல் கணக்குக்கும் நாங்க ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிவை முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேரவையில சொல்லியிருந்தாரு. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் குறுக்கிட்டு பேசும்போது கூட்டல் கழித்தல் கணக்குக்கு ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை பேரவையில முன்வைச்சாரு. இப்படியாக ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு சம்பந்தமாக பேரவையில ஒரு அரசியல் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது அரங்கேறியது.